உங்கள் உடல் உள்ள இரத்த நாணங்களிலும் அந்த இரத்தத்தின் வழி உங்கள் உடல் உள்ள ஜீவனுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி உங்கள் உடலுக்குள் உணர்வினை செலுத்தும். எப்படி நண்பனை எண்ணும்போது அவனுடன் இணைந்து கொண்ட உணர்வுகள் விக்கலாகின்றதோ அதே போல நுகர்ந்த உணர்வு நமக்குள் இருப்பதனால் கண்ணின் நினைவு கொண்டு நம் உடல் உள்ள அணுக்களுக்கு அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவு செலுத்தப்படும் போது நம் உடல் உள்ள அணுக்களும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெரும் தகுதி பெறுகின்றது. துருவ பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல்களில் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கு அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று திரும்ப திரும்ப எண்ணி உங்கள் நினைவனைத்தும் உங்கள் உடலில் இரத்தங்களிலும் உங்கள் உடல் உள்ள ஜீவனுக்களும் பெற வேண்டும் என நினைவினை மாற்றிக் கொண்டீரும். உங்கள் உடலுக்குள் செலுத்திக் கொண்டீரும். புதுவிதமான அந்த ஒளி ஒரு வெளிச்சம் உங்கள் உடலுக்குள் வரும். அதை நீங்கள் உணரலாம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல்களில் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் நினைவினை உயிருடன் ஒன்றி உங்கள் உடலுக்குள் இருக்கும் அனைத்து அணுக்களும் ஜீவாணுக்களும் ஜீவான்மாக்களும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம். மின்சாரம் பாய்வது போல ஒரு உணர்வுகள் உங்கள் இரத்தம் முழுதுக்கும் வட்டமிட்டு கொண்டே இருக்கும். இப்போது அந்த வீரிய உணர்வுகள் இப்படி ஒரு விஞ்ஞான அறிவு கொண்டு டாக்டர் ஊசி மூலம் மருந்துகளை செலுத்த போடும்போது அந்த இரத்தனங்களில் கலந்து விஷத்தன்மை கொண்ட அணுக்களை அது தனியே செய்கின்றதோ இதே போல துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நீங்கள் நுகர்ந்து உங்கள் இரத்த நாணங்களில் கலக்கப்படும் போது உங்கள் உடல் உள்ள உறுப்புகள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் வீரிய உணர்வை பெறும் தகுதி பெறுகின்றது. உங்கள் இரத்த நாணங்கள் உள்ள தீமையின் உணர்வுகள் அதனுடைய வலுவை இழக்கத் தொடங்குகின்றது. இப்ப துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் உங்கள் இரத்த நாணங்களில் துரிதமாக உங்கள் உடல் முழுதுக்கும் பரவும். இரத்தங்கள் எங்கே செல்லுகின்றதோ அங்கெல்லாம் இந்த உணர்வும் உணர்ச்சிகள் வேகமாக பரவும். இப்போது அத்தகைய உணர்வை உங்கள் உடலில் உணரலாம். உங்கள் உடலுக்குள் அந்த இயக்கம் எப்படி இயங்குகின்ற என்பதனை நீங்கள் உணரலாம். உங்கள் நினைவினை துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி அதனென்று வரும் பேரருளை பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம். செலுத்துங்க. அதனின்று வரும் பேரருளை பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம். உங்கள் நினைவு அனைத்தும் உயிரான ஈஸ்வரனிடம் வேண்டி ஏங்கி எங்கள் உடலுக்குள் துருவ நட்சத்திரத்தின் உணர்வு அனைத்தும் படர்ந்து எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல்களில் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்ற நினைவினை உடலுக்குள் செலுத்தி உங்கள் உடல் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம். பூர்வமத்தில் உங்கள் உடலுக்குள் ஊடுருவி செல்வதை அந்த ஒளிமயமான உணர்வுகளை பூர்வமத்தில் காணலாம், உணரலாம். இந்த உணர்வுகள் உங்கள் உடலுக்குள் இரத்த நாணங்களில் கலந்து ஒரு மின்சாரம் பாய்வது போல உங்கள் உடல் முழுதும் பரவுவதை உணரலாம்.
உங்கள் உடல் உள்ள ஜீவணுக்கள் அது பெறும் போது உங்கள் உடலில் ஒரு மகிழ்ச்சி என்ற பேரானந்த நிலை போன்ற உடலுக்குள் இந்த வெளிச்சம் தெரியும். துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தும். அதனின்று வரும் பேரருளை பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி. நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல்களில் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கள் அனைத்தும் தர அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை உங்கள் உடலுக்குள் செலுத்தி உங்கள் உடலுள்ள இரத்த நாணங்களில் அதன் வழி உங்கள் உடல் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மா பெற வேண்டும் என்று ஏங்கி கண்ணின் நினைவினை உடலுக்குள் செலுத்தி தியானி. உங்கள் உடலுடைய ஜீவ அணுக்களை பெறும்படி ஏங்கி தியானி. பால் செலுத்தி அதனின்று வரும் பேரருளை பெற வேண்டும் என்று உருவமத்தில் எண்ணி அதன் வழி ஏங்கி தியானி. நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நினைவினை உடலுக்குள் செலுத்தும். உங்கள் இரத்த நாணங்களில் கலந்து உங்கள் உடல் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி. உங்கள் நினைவினை செலுத்துங்கள். அதனின்று வரும் பேரருளை பெற வேண்டும் என்று பூர்வமத்தில் நினைவை செலுத்தி உயிரான ஈசனிடம் வேண்டி ஏங்கி தியானி. நினைவினை உடலுக்குள் செலுத்தி உங்கள் இரத்த நாணங்களை துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி. உடல் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்ற இந்த உணவினை கண்ணின் நினைவு கண்டு உங்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவாணுக்கள் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி. உயிரான ஈசனிடம் வேண்டி உங்கள் நினைவு அனைத்தையும் துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி அதனின்று வரும் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி. பேரொழியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் உறுப்பு முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளில் சேர்ந்த அறியாதை சேர்ந்த விஷத்தன்மைகள் அனைத்தும் அகன்று எங்கள் உடல் உள்ள உறுப்புகள் அனைத்தும் சீராக இயங்க அருள்வாய் ஈஸ்வரா என்று உங்கள் உயிரின் நினைவை எண்ணி உங்கள் உடலுக்குள் இருக்கும் உறுப்புகள் அனைத்தும் சீராக இயங்க வேண்டும் என்று உணர்வினை செலுத்தும். உடல் உறுப்புகள் ஏதாவது உபாதைகள் இருந்தால் அந்த உபாதைகள் எல்லாம் தணிந்து வரும். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் அந்தந்த உறுப்புகளிலும் பெருகி வரும். அந்தந்த உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கும் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பெறும். உடலில் ஒரு ஒளிமயமான ஒரு பிரகாசமான நிலைகள் உடலுக்குள் தெரிய வரும். அதை நீங்கள் உணரலாம். ஓம் ஈஸ்வரா குருதேவா அதாவது நாம தியானம் இருக்கும்போது சில நேரங்கள்ல நம்ம துருவ நட்சத்திரத்தை என்னால் கூட திசை மாறி போகும். அப்போ அது எதனால் ஏற்படுகின்றது? நம் உடலில் இதற்கு முந்தி சேர்த்துக்கொண்டு நுகர்ந்த உணர்வுகள் அந்த தீய அணுக்களாக மாறும்போது அதற்கு அந்த உணவு தேவை. அப்போ நாம் இதை எடுத்தால் அதை தனக்காக வேண்டிய எல்லா அணுக்களையும் சேர்த்து அதன் உணர்வுகளை நுகரப்படும் போது
நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெற முடியாது, தடுக்கும். அப்போ எதன் வழிகளில் நாம் வெறுப்போ வேதனையோ சங்கடமோ சலிப்போ பிறர் மேல் பட்டமோ அந்த உணர்வுகள் தான் அந்த உணர்ச்சிகளை தூண்டும். அதன் வழி நம் உடல் உள்ள அந்த தீய அணுக்கள் உணவை எடுத்து வளரும். ஆகவே அதை தடுப்பதற்கு இதே மாதிரி அந்த மீண்டும் கண்ணை திறந்து துருவ நட்சத்திரத்தின் பார் செலுத்தி அதனின்று வரும் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் என்று மீண்டும் எண்ணி என் உடல் உள்ள இரத்த நாணங்கள் கலக்க வேண்டும், என் உடல் உள்ள ஜீவான்மாக்கள் பெற வேண்டும் என்று மீண்டும் கட்டாயப்படுத்தி உணர்வின் தன்மை உடல் உள்ள ஜீவாணுக்களுக்கு செலுத்தி கொஞ்ச நேரம் ஆனப்பின் கண்ணை மூடி எங்கள் உடல் உள்ள அந்த ஜீவாணுக்கள் பெற வேண்டும் என்று தியானி. ஆக நாம் இதன் வழி போகாதபடி இதை அடைத்து உயிர் வழி உணர்வின் தன்மையை நாம் இரத்த நாணங்களில் கலக்கச் செய்வதுதான். ஏனென்றால் நம் உடலில் எத்தனை விதமான தீய அணுக்கள் இருப்பதனால் அது உணர்வுக்கு அதனுடைய வலுவை காட்டதான் செய்யும். இப்ப நமது ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் செலுத்தி நம் உடல் இரத்த நாணங்களில் கலக்கப்படும் போது அது வலிமை வருகின்றது. இந்த இரத்தத்தின் வழி அது சுழன்று வரப்படும் போது நம் உடல் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவை செலுத்தப்படும் போது இழுக்கும் சக்தி கிடைக்கின்றது. இப்ப நாம் தவறு செய்தவனை கண்ணிலே நினைத்த பின் எப்படி அந்த உணர்வின் நிழல் படம் தெரிகின்றதோ அந்த நேர நாளுக்கு உணர்ச்சிகள் பலவிதமான வெறுப்பின் உணர்ச்சிகள் தூண்டுகின்றதோ இதை போல அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நம் உடல் உள்ள அந்த ஜீவ அணுக்களுக்கு பெற வேண்டிய கண்ணின் வழி நுகர்ந்துதான் அணுவின் தன்மை அடைந்தது. அதே சமயத்தில் அந்த உணர்வின் தன்மை கண்ணின் வழி நம் உடல் உள்ள அணுக்களுக்கு பெற வேண்டும் என்ற நினைவு உள்முகமாக செலுத்தினால் அதனுடைய உணர்வுகள் எடுத்து நாம் நுகர்ந்த இரத்தங்களில் வருவதை இதை ஈர்க்கும் சக்தி பெற்று அந்த அணுக்கள் நல்ல அணுக்களாக மாற்றும் சந்தர்ப்பம் வருகின்றது. இதே மாதிரி நமது வாழ்க்கையில் இந்த காலை இதை போல தியானத்தை எடுத்து பழக்கணும். ஐயோ நான் தியானம் என்று எங்கே எனக்கு நினைவில் எங்கே எடுத்துப்போன்னு சொல்லாது. இதன் உணர்வு மாற்றி 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 அந்த உணர்வின் தன்மை நம் உடல் உள்ள அணுக்களுக்கு செலுத்தி பழகுங்க, இரத்தங்களில் பெருக்கி பழகுங்க. இதை கால துருவ தியானத்தில் இதே மாதிரி எடுத்து நமக்குள் அந்த வலிமையை சேர்த்தல் வேண்டும். அதே சமயத்தில் நாம் இதை எடுத்துக்கொண்டவர்கள் தொழிலின் நிமித்தம் அல்லது மற்றவர்கள் பேசும் குறை கூறும் உணர்வுகளோ நமக்கு இடையூறு செய்யும் நிலையோ படித்திருக்கும் உணர்வு கொண்டு ஒருவர் பேசினால் அது பதிவாக்கிவிட்டால் இதே போல இந்த உணர்வுகள் அவர் மேல் எண்ணம் சென்று அதே உணர்வு நம் உடலுக்குள் சென்று தீய அணுக்களை மாறும். அத்தகைய உணர்வுகளை நாம் சிந்திக்கும் தன்மை இழக்கச் செய்யும்போது இதே போல கண்ணை திறந்து எந்த நேரமானால் உங்கள் வாழ்க்கையில் இதை போன்ற அசம்பாவிதமான உணர்ச்சிகள் வந்து மனக்கலக்கமோ மன சஞ்சலமோ ஏற்பட்டால் ஈஸ்வரா என்று துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாம் பெற வேண்டும் என்று கண்ணின் நினைவினை பூர்வ மத்தியில் வைத்து உயிரான ஈசனிடம் வேண்டி உங்கள் நினைவு அனைத்தையும் துருவ நட்சத்திரத்தின் பார் செலுத்துங்கள். அந்த பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று ஏங்கிருங்க. கண்ணை திறந்து ஒரு 2 நிமிடமாவது ஏங்கி இருந்து கண்ணை மூடணும். எங்கள் இரத்த நாணங்களில் கலக்க வேண்டும். எங்கள் உடலுடைய ஜீவான்மா ஜீவணுக்கள் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியை பெற வேண்டும் என்று இப்படி உடலை செலுத்து. ஒரு 2 நிமிடம் கழிச்சு கூட மறுபடியும் அதே மாதிரி துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்து. இப்படி அதை கவர்ந்து கவர்ந்து உங்கள் இரத்த நாணங்களில் கலந்து உங்க நினைவினை அந்த ஜீவணுக்களில் பரப்பப்படும். இப்ப கவலையோ சஞ்சலமோ என்ன வாழ்க்கையை நடத்த போறோம் என்று இந்த வேதனையான வெறுப்புணர்வு வரும்போதெல்லாம் அதை இவ்வாறு மாற்றும் போது மன வலிமை கிடைக்கின்றது, சிந்தனை கிடைக்கின்றது. மன வலிமை கொண்டு உங்க தொழிலை எப்படி சீராக்க வேண்டும் என்ற நிலை வருகின்றது. இதன் உணர்வை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு உதவி செய்யும் அந்த நல்ல பண்புள்ள மனிதர் கூட உங்ககிட்ட அணுகி இதை செய்யலாம் என்ற நிலை வரும். நல்ல உணர்வு வரும்போது நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி நம் வாழ்க்கையில் உயர்த்தவும் சிந்தித்து செயல்படும் உணர்ச்சிகள் நமக்குள் வரும்போது நமக்கு இருசூழா நிலையை தடுத்துப்படும். நாங்கள் எப்போது இது வந்தாலும் சாமியை பார்த்து சாமியார் பார்த்து கேட்கறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் எடுத்து இதே மாதிரி எண்ணி ஏங்கி உங்க ஆன்மாவை ரத்தத்தையும் சுத்தப்படுத்திக் கொண்டு அப்போ உங்க சிந்தனை சீராக அமையும். ஏனென்றால் இந்த தியான பயிற்சியை தான் இதுவரையும் என்ன ஏது என்று கேட்டுக்கொண்டிருப்பனால் அடிக்கடி இந்த உணர்வினை பரப்பி சொல்லி உள்ளேன். அது கவனம் கொண்டு அந்த முயற்சி இருந்தால் வெற்றி பெறலாம். இதை இப்போது உங்களுக்கு நினைப்படுத்தி இந்த உணர்வின் ஆற்றலை பெருகச் செய்து உங்கள் நினைவாற்றல் அந்த துருவ நட்சத்திர ஆற்றலை உங்கள் இரத்தங்களில் கலக்கச் செய்து உங்கள் உடல் உள்ள ஜீவணுக்களும் ஜீவான்மாக்களும் கிடைக்கும். இப்ப இந்நேரம் தியானித்த நிலைகளில்
உங்க புருவமத்தில் அந்த வெளிச்சம் எப்படி வந்தது எல்லாரும் அந்த தெரிந்தவர்கள் மட்டும் கையெழுத்து காட்டுங்க. அதே சமயத்தில் உங்கள் உடலுக்குள் இந்த உணர்ச்சியின் தன்மை இந்த இரத்த நாணங்களில் கலக்கும்போது ஒரு மின்சாரம் பாய்வது போல எத்தனை பேருக்கு அந்த தெரிந்த அந்த கையெழுத்தை காட்டுங்க. ஆக இது எல்லாம் இதை நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். அதே சமயத்தில் உங்க உடலுக்குள் இந்த உணர்வின் தன்மை பாய்ந்த பின் உடலுக்குள்ளே ஒரு புதிதான மகிழ்ச்சியும் உடலுக்குள்ளே புதிதமான ஒரு வெளிச்சம் வரும். அது எத்தனை பேருக்கு அது வந்தது என்ற கையை தூக்கி காட்டுங்க. உடலுக்குள் அந்த வெளிச்சம் வரும். ஏனென்றால் பல விதங்களில் நம் உடலுக்குள்ள எத்தனையோ சங்கடைகள் இருப்பினும் இதை நாம் நகர்ந்து இரத்த நாணங்களில் கலக்கப்படும் போது நம் உடலை உறுப்புகள் உருவாக்கிய அந்த உறுப்புகளை உருவாக்கிய அந்த அணுக்களுக்கு இது போய் சேரும். பின் அதன் உணர்வின் தன்மை சிறுக சிறுக அந்த அணுக்கள் வீரியம் அடைய நம்முடைய நினைவாற்றலும் அதிகமாக பெருக்க முடியும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த தியானத்தில் இருப்பவர்கள் உங்களுக்குள் பதிவு செய்த உணர்வினை மீண்டும் உங்களுக்குள் வளர்க்க அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெருக்க இதே மாதிரி எந்த சங்கடம் வந்தாலும் எந்த தொலைவில் வந்தாலும் அதை மறக்க அதை இதே மாதிரி ஈஸ்வரா என்று உங்கள் கண்ணின் நினைவினை புருவமத்தில் வைத்து உங்கள் உயிரான ஈஸ்வரனிடம் வேண்டி உங்கள் நினைவாற்றல் அனைத்தையும் அந்த துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தும். அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரும் பேரருளும் கரையருளும் பெற வேண்டும் என்று கண்ணை திறந்து இயங்கிட்டு எந்த நேரம் உங்களுக்கு சங்கடம் வருவது மாற்றுவதற்கு இந்த மாதிரி உணர்வு வலு எடுத்து இயங்கு. அப்படி மெதுவாக கண்ணை மூடுங்க. உயிரான ஈசனிடம் வேண்டுங்க. எங்கள் உடல் உள்ள இரத்த நாணங்கள் கலக்க வேண்டும். எங்கள் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவானுக்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று இயங்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் இருந்தாலும் மீண்டும் கண்ணை திறந்து அதே போல எடுத்து உங்கள் ஆன்மாவை சுத்தப்படுத்தும். இரத்த நாணங்கள் அந்த துருவ நட்சத்திர உணர்வு பெருக்கும். மன வலிமை கிடைக்கும், சிந்திக்கும் ஆற்றல் கிடைக்கும், உங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தும் ஞானமும் கிடைக்கும். இதே மாதிரி வழி தொடர்ந்து நீங்கள் செயல்படுத்துவாங்க. ஆகவே இப்போது அகசியம் துருவனாகி துருவ நட்சத்திரமான அந்த உணர்வை நமக்குள் செலுத்தினோம். இப்போது அகசியம் வாழ்ந்த காலங்களில் அவன் பல பல பச்சள மூலிகளின் நுகர்ந்தறிந்து அவனுக்குள் நல்ல அணுக்களை உருவாக்கும் இருளை அகற்றும் சக்தி பெற்றான். ஆகவே இந்த மூலிகைகள் இங்கு இருப்பதனால் நாம் இப்போது ஈஸ்வரா என்று உங்கள் உயிரை எண்ணுங்க. அகசியம் பெற்ற பல தாவர மூலிகை சத்துகள் நான் உங்கள் பெற வேண்டும். எங்கள் உடல் உள்ள விஷத்தன்மைகள் நீங்க வேண்டும். அகசியனின் பேரருள் நாங்கள் பெற வேண்டும் என்று கண்ணை திறந்து இயங்கி தியானிங்க. இப்போது இப்போது பல பச்சளை மூலிகள் உங்கள் நுகரும் அந்த வாசனை வரும். கண்ணை மூடும். அகசியன் பெற்ற பேரருளை நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரன். அகசியன் தாய் கடவுளை பெற்ற விஷத்தை முறித்திடும் அந்த மூலியின் அந்த சக்தி நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி தியானி. மூலிகள் மனம் வரும். உங்கள் உடலுக்கு செலுத்தும் போது உங்கள் வாய்களிலும் ஒருவிதமான சுவை மாற்றம் தெரியும். அந்த பச்சள மனத்தின் அந்த சுவை உங்கள் உடல் நாவிலும் இதை தெரிய வரும். உங்கள் உடலில் உமிழ்நீரும் கூடும். அந்த சுவைமிக்க உமிழ்நீர்கள் உங்கள் வாயிலை பெருகும். இப்போ யாருக்கெல்லாம் நல்ல பச்சளை மனம் வந்தது என்று உயர்த்தி காட்டுங்க. இப்ப யாருக்கெல்லாம் அந்த உமிழ்நீர் வாங்கி ஒரு புதுவிதமான சுவைகள் வந்தது என்று காட்டுங்க. நுகர்ந்த உணர்வு அந்த உமிழ்நீராக மாறும். அந்த சுவையை தெரியும். இப்ப இந்த சுவைமிக்க உமிழ்நீர் உங்கள் உடலுக்குள் சென்ற பின் அந்த இரத்த நாணங்கள் புதுவிதமான உணர்ச்சிகள் தோன்றி உங்கள் உடல் முழுவதும் சுழண்டு வருவது யாருக்கெல்லாம் உணர முடிந்தது என்று கையை தூக்கி உணர்த்தி காட்டும்.
ஆனால் நாம் நுகர்ந்த உணர்வுகள் இந்த இரத்த நாணங்களில் கலக்கப்படும் போது இந்த இரத்த நாணங்கள் நம் உடல் உறுப்புகள் அனைத்தும் கலப்பதனால் நாம் உடலில் நோய்க்கு காரணமான விஷக்கிருமிகளில் இதை பரவுகின்றது. அதே சமயத்தில் அந்த தீமையின் உணர்வுகளை மாற்றுகின்றது. அதாவது நமது இரத்த நாணங்களில் நாம் நுகர்ந்த வெறுப்பு, வேதனை, சலிப்பு என்ற நிலையும் பிறருடைய உடல்களில் நாம் பார்த்து நுகர்ந்தறிந்த உணர்வுகள் நாம் இரத்த நாணங்களில் மாறப்போம்போது அதே வைரஸ் என்ற விஷத்தன்மை கொண்ட அணுக்கள் உருவாகின்றது. அப்படி அணுக்கள் உருவாகி நம்ம இரத்தத்துடன் நம் உடல் உறுப்புகளில் சுற்றி வரப்படும் போது இந்த விஷத்தன்மையான அந்த அணுக்கள் நம் உறுப்புகளில் சேர்த்த பின் நல்ல உறுப்புகள் உருவாக்கின அந்த உறுப்புகளில் இந்த வைரஸை சேர்ந்து விடுகின்றது. இப்ப கல்லீரலில் சேர்த்து விட்டால் அதற்கு கல்லீரலை உருவாக்கிய அணுவுக்கு இருக்கும் ரெண்டும் போர் செய்த வேண்டால் அந்த கல்லீரல் வீக்கமாகும். பின் நாம் சுவாசித்த உணர்வின் தன்மை சுத்தப்படுத்தும் நிலையும் இழந்து விடுகின்றது. கல்லீரல் வீக்கமாகிவிட்டால் சரியான நிலைகள் அந்த உணர்வை வடிகட்டி அனுப்பும் அந்த நிலைகள் மாறப்படும் போது நாம் நுரையீரல் வரப்படும் போது மூச்சுகள் திணறத் தொடங்கி விடுகின்றது. ஆக மெருதுவான இருக்கும் இந்த உணர்வுகள் மூச்சுகள் திணற ஆரம்பித்து விடுகின்றது. ஆக இந்த விஷத்தன்மை அது நீராக வடிக்கப்பட்டு அதன் போகும் பாதைகளை அழித்து விடுவதனால் சளிகள் உருவாகி மூச்சு திணறல் போன்ற நிலைகள் உருவாகின்றது. ஆகவே நாம் பார்த்த உணர்வின் தன்மையை இந்த கிருமிகள் உருவாகி அந்த உணர்வின் மலங்களை நாம் இரத்தங்களில் கலக்கப்படும் போது இத்தனை வகையான உறுப்புகளை மாற்றிக்கொண்டே உள்ளது. ஏற்கனவே விஞ்ஞானிகள் அதை கண்டுணர்ந்து இந்த இரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த கிருமிகள் இத்தகைய வகையைச் சேர்ந்தது என்று பிரித்தெடுத்து அந்த கிருமிகளுக்கு வேறு இவர்கள் மருந்துகளை செலுத்தி இது மடிதான் இல்லையா என்று தெரிந்து கொள்கின்றனர். அந்த மடியின் தன்மை வந்தால் அந்த வைரஸ் கிருமி இறந்து விடுகின்றது. அதனால் வந்த இரத்தங்களில் வந்த குளிர்காய்ச்சலோ அல்ல மற்ற உறுப்புகள் செயலற்ற நிலையில் ஆனதோ இதை மடிந்தால்தான் சரியாகும். இல்லை என்றால் இந்த வைரஸ் என்ற மிக கடுமையான நிலையில் வளர்ந்து கொண்டிருந்தால் நீங்க எந்த மருந்து கொடுத்தாலும் அது மடியாது. அதே சமயத்தில் இந்த உணர்வின் தன்மை நாம் இரத்த நாணங்களில் மற்ற மருந்துகளை செலுத்தப்படும் போது நாம் கிட்னிக்கும் பாதிக்கப்படுகின்றது. அதே சமயத்தில் இந்த மருந்துகளை நம் உடல் உள்ள நல்ல அணுக்களுக்கும் எதிர்நிலையாகும் போது உடலில் கடுமையான நோய்கள் வருகின்றது. ஆனால் விஞ்ஞானிகள் அதை கண்டுபிடித்துதான் இந்த உணர்வை செலுத்துகின்றனர். இதே போலதான் மெய்ஞானிகள் காட்சிய உணர்வினை உங்களுக்கு ரொம்ப இதாய்ச்சி வச்சுனா இதே மாதிரி அகசியம் பெற்ற அந்த பேரல் அந்த பச்சளை மூலிகைகள் நாம் பெற வேண்டும், என் உடல்ல படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று ஏங்குங்க. இப்போ உங்களுக்குள் பதிவு செய்த உணர்வின் தன்மை கொண்டு அது உங்களுக்குள் சேர்த்து உமிழ்நீரோடு கலந்து உங்கள் ஆகாரத்துடன் கலந்து இந்த இரத்த நாணங்களில் கலக்கும். அதே சமயம் நாம் நுகர்ந்து அந்த இரத்த நாணங்கள் கலக்க வேண்டும் என்று அந்த அகசியம் பெற்ற அந்த சர்வ தோஷங்களும் நீக்கும், சர்வ பிணிகளையும் சர்வ நிலையில் நீக்கும் அந்த பச்சளை மனம் பெற வேண்டும் என்று ஏங்கி கண்ணினர்கள். அதே ஏங்கியது தியானிங்க. இப்ப தியானிக்கும் போது உடல்ல நோய் உள்ளவங்களுக்கு இது எதிர்நிலை ஆனப்பின் உடல்ல வழிகூட ஜாய்ச்சி அதை எடுக்க விடாது தடுக்க. ஆக அதே மாதிரி எண்ணி ஏங்கி என் உடல்ல பழம், என் ரத்த நாணங்களை கிடக்கும், என் உடல்ல ஜீவான்மா பெறும், அது நல்ல அணுக்களாக உருவாக வேண்டும் என்று இப்படி எண்ணி ஏங்கி ஆக யமா யவா அப்படின்னு சொல்லி அந்த வேதனை எண்ணுவதற்கு மாறாக இதன் உணர்வை செலுத்தினால் நல்ல அணுக்களாக மாறுகின்றது. நாம் எப்படி வாழ்ந்தாலும் குறுகிய காலம் வரும் வரையிலும் இந்த உடல் கொஞ்ச காலமே வளர்கின்றது. இருந்தாலும் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வும் அகசியம் பெற்ற தீமை நீக்கிய உணர்வுகளை நமக்குள் சேர்த்து 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 இந்த உடலுக்கு பின் நாம் எப்போதுமே பிறவியில்லா நிலை அடைய வேண்டும் என்றால் இந்த மார்க்கத்தை நான் சம்பாதித்தேன், எல்லாம் வளர்த்தேன், நாளை என் பையன் என்ன செய்வான், சம்பாதித்து கொடுத்தேன், எனக்கு இப்படி ஏமாற்றி கொண்டிருக்கான உணர்வை சேர்த்து விட்டால் அவன் உடலில் வந்த உணர்வுகள் நாம ஏமாற்ற வேண்டிய உணர்வுகள் நமக்குள் நோயாக மாறப்படும் போது நாம் இறந்த பின் அவன் உடலுக்குள் தான் செல்வோம். மீண்டும் உடலின் உணர்வைத்தான் பெறுகின்றோம். ஆனால் மின் செல்லும் உணர்வுகள் இழந்து விடுகின்றோம். ஆகவே ஒவ்வொரு நொடியிலும் உங்கள் வாழ்க்கையில் எப்போது சிரமம் வந்தாலும் இப்ப கொடுத்த பயிற்சி பிரகாரம் நீங்கள் செய்து பாருங்கள். எத்தகைய துயரங்கள் தான் உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும். எதனை பற்றி நீ இப்படி ஆய்விட்டது என்று சிந்தனை வேண்டாம். அருளை பெறுவேன், இருளை நீக்கி அந்த துரு நட்சத்திரத்தை உணர்வை பெறுவேன், என் ரத்த நாணங்கள் கலக்கச் செய்வேன், என் உடலுடைய ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று எண்ணுங்க. அதே சமயத்தில் அகசியன் தன் வாழ்நாளில் பல விஷத்தன்மைகளை முறித்து உணர்வின் தன்மை வலுப்பெற்ற நிலை அவன் உடலிருந்து வெளிப்பட்ட உணர்வுகளும் இங்கே பரவியுள்ளது. உங்களுக்குள் பதிவு செய்தனால் எண்ணத்தால் அதை நீங்கள் கவர முடியும். அந்த அகசியம் பெற்ற அந்த மூலிகையும்
அவன் பெற்ற நஞ்சை வெந்திட்ட அந்த அருள் சக்தியும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி கண்ணை திறந்த ஏங்கி அந்த உயிரான ஈஸ்வரனிடம் ஏங்கு அப்படியே ஏங்கிக் கொண்டிருந்து மெதுவாக கண்ணை மூடும். அப்போ மூடும்போது உங்கள் உமிழ்நீர் எப்படி இப்ப சிலருக்கு அந்த உமிழ்நீர் மாற்றம் அடைந்ததோ அந்த உமிழ்நீர் உடலுக்கு செல்லப்படும்போது ஆகாரத்துடன் கலந்து இது இரத்தத்துடன் கலந்து விடுகின்றது. அப்ப பல விஷயத்தன்மை மாற்றும் சக்தி நீங்களே பெறுகின்ற காற்றில் ஒன்று நீங்க எடுக்கின்றீர்கள். ஒரு வேதனைப்படுத்துவன் எண்ணும்போது அதை உணர்வு நம் இரத்தங்களில் விஷத்தின் தன்மை அடைப்போது நம்ம நல்ல அணுக்கள் செயலழக்கின்றது. நம்மளுக்கு அந்த வேதனை உணரும் போது நல்ல அணுக்கள் செயலற்றதாக நமக்கு வெறுப்பும் வேதனை வருகின்றது. இதை போலதான் இப்ப உங்களுக்குள் அகசியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சி ஆகிய துருவ நட்சத்திரமான அந்த பேரருளை உங்களுக்குள் ஆழ பதிவு செய்த 2 நாளும் உபதேச உணர்வால் பதிவாக்கியுள்ளது. இதை நினைவு கொண்டால் போரும் உங்களால் எத்தகைய தீமையை நீக்க முடியும், அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலை பெற முடியும் என்ற தன்னம்பிக்கை கொள்ளும்.